கொஞ்ச நேரம் உள்ள போய் உட்காந்து வேஷம் போட்டேன். குண்டு மௌனி பவுடரை போட்டுக்கிட்டு இங்க வெளியே வந்து நீ பெரிய வேஷக்காரன் புளுத்துற. விடிய விடிய அடி வாங்கிட்டு வர போற சென்னாய் ஓனாயெல்லாம் வருது. அவங்கட்டெல்லாம் அடி வாங்கி நின்றுட்டு பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்டா நாளா ஒரு வீணா போன வேஷக்காரன் நீ பெரிய வேஷக்காரன் புளுத்துற. அடிச்சு போடாத மந்திரம் அப்புறம் வாயில நண்பா. நான் யார் என்று உரைக்கும் அச்சம் மதம் ஞானம் பயம் பயிர்ப்பு பையமுட்ட பைப்பு எந்த பையமுட்டம் பைப்பு எந்த பையனாவட்டம் பைப்பு எவனும் உள்ள ஐம்புலன்களை நெஞ்சத்தில் அடக்கி அருகாமையினை கைகட்டி வைபுதிர்த்தி அருகாமையில் சேவை செய்ய வேண்டும். ஆண்டவனே அப்படி இருக்க வேண்டும். நண்பா நான் யார் என்று உரைக்கும் நாட்டுக்கு நாடு பேரும் பெருமை சிறந்த இந்நாட்டின் பெயர் என்ன? ஈஸ்வரமூர்த்தி பாளையம். பாளையம் என்றால் தெரியும். ஈஸ்வரமூர்த்தி பாளையம் பாலகுல செறிந்து வங்கமும் நீரோடும் மல்லலை செல்வங்கள் துள்ளிகளை ஆடுகின்ற புண்ணிய பூமி. இங்க நம் ஆண்களாக பிறந்திருக்கும் ஆண்களுக்கும் பெண்களாக பிறந்திருக்கும் நாடகக்கா ஊட்டியை போய் தூங்குறவங்களுக்கும் ரசிக பெருமக்களும் சிறியோர் முதல் பெரியோர் வரை யாவட்டார் பேர்களுக்கும் கலைக்குழுவின் சார்பாக கோடான கொடி வணக்கங்கள். இன்று நான் நடத்த நாடகம் வச்சிருக்கிற நாடகம் என்னப்பா நாடகம்? பவளக்கொடி கல்யாணம், பவளக்கொடி திருமணம். இந்த நாடகத்திலே நான் யாராக வந்துள்ளேன்? என் பெயர் நாமங்கள் என்ன? என்னை பற்றி உனக்கு தெரியுமா? கத்துற சொன்னா தெரியும். நான் யார் தெரியுமா? என்னை பற்றி அறிந்தாயா? வீர வீரமாகவும் இவ்வளவு கோபமாகவும் இவ்வளவு அழகானு என்ன அழகு, எத்தினி அழகு, குண்டுமணி கூதி அழகு. குண்டுமணி எதிர்க்குதா கோமாளி? அந்த பாவாடை அவுட்டு பாரு. அப்படியே யார சொன்னா கூட ஏத்துக்குவேன். குண்டுமணி குண்டுமணி அழகு எவ்வளவு அழகு. ஏங்க அந்த குண்டு மணியை போல இவ்வளவு அழகாக வந்தீர்களே, நீங்கள் யார்? உங்களது பெயர் என்ன? அப்படி ஆமாங்க நண்பா, என் பெயர் நாமங்கள். நான் எப்பேர் பட்டவன்? எப்படியா மட்டும் சொல்லிச்சான் காலம் வச்சு நண்பா. ஐயா மதிகுலத்து மன்னன். சரி மதிகுலத்து மன்னன். மதி என்றால் மதி என்றால் என்னடா மதினா? மதினா எனக்கு என்ன தெரியும்? கேன கூதியாட்டம் கேக்குறியா? அப்பா வேச்சு மட்டும் தான் நான் கேன கூதியா? இல்ல நீ இல்ல நீ நல்ல கூதி. மதி என்றால் சந்திரன். சந்திரகுல பரம்பரையிலே வாழையடி வாழையாக பிறந்திட்ட என் பெயர் இருவருக்கு மூத்தவன், இருவருக்கு இளையவன், நடுபிறந்த நாயகன். எனது பெயர் காண்டிபதாரி அர்ஜுன மகாராஜன்.
வச்சாங்களா? நல்லா உள்ள எடுத்து வச்சு. ஏய் காண்டிபதாரி அர்ஜுனன் என் பெயர். ஆகட்டுங்க. எப்படி? அர்ஜுனன். அர்ஜுனன். அப்படி நான் அர்ஜுனன் ஆயினும் டேய் ஓய் நான் மதிகுலத்து மன்னன் சொன்னேன். இந்த மதிகுலத்து மன்னனை பெற்றாலே என் தாய். அம்மால சொல்றா. அம்மாங்க உங்க அம்மான்னு சொன்னா அப்படி என்னடா பொத்துக்கிட்டு போயிருக்கா கோயா புடிச்சா? உங்க அம்மா உங்க அம்மான்னு சொன்னா என்ன உங்க குழாயில நோவுது சொல்லுங்க. அப்படி நான் வாயா பிரச்சனை. ஏங்க உம்மா எங்க ஆயா பிரச்சனை எங்க தாத்தை. உங்க உம்மா அப்படின்னா உங்க அம்மா தானே? என் தாய். ஏன்டா குண்டு கூதி? ஏய் அப்படி சொல்லக்கூடாதப்பா. உன் தாய். சரிங்க. அப்படி கேட்க வேண்டும். சரிங்க. நீ கேட்கும் கேள்விகள் சரிதான். ஆனா நீ சொல்லுகிற வார்த்தை தான் தவறானவை. இந்த காலத்துல இப்படி கேட்டா தாங்க நிறைய பேத்துக்கு புரியுது. அப்படியே தாயின்னு சொன்னா அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி கேட்டா தெரியும்? உம்மால யாரா? உம்மால அடங்கோயா யாரா? ஆமா தானே. அங்க பாருங்க கேட்கறவன் கூமுட்டை. கோமுட்டை இல்ல நல்ல முட்டை. ஏய் நானும் அப்படித்தாண்டா போகுது. கேன முடிச்ச யாரிடத்துல பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் என்று தெல்ல தெளிவாக செந்தமிழில் தேங்காய் உடைத்தது போல் என்று எடுத்து ஊங்குயா மண்டை கொழுப்பெரிய மதம் கொண்ட பூண்டே. இதுக்கு மேல சரிக்கு சரி பாத்துக்கு மந்திரி ஐயா என்னை வெற்ற என் மாதா 10 நாள் 300 நாள் 3000 சிவனார் எங்கத்திலே சுமர்ந்து பெற்றாலே என் தாய் புண்ணியவதி. உங்க அம்மா. உங்க அம்மா யாருங்க? என் தாயார். டேய் சின்னஞ்சிறு வயதிலே நான் குழந்தையாக பிறந்த பொழுது என் தாயாகப்பட்டவர் கீழே நடந்து சென்றால் எறும்பானது கடிக்கும்னு சொல்லி ஆமா கண்டெய்னர் லாரி வாங்கி விட்டு ஏற்றி விட்டுருப்பாளே. எப்படி அவனெல்லாம் தூக்கி போக முடியும்? உங்க அம்மா மடி மேல பாட்டுக்கிட்டு பால் கொடுத்தா உங்க அம்மா காலு ஒடிஞ்சு கட்டு போட்டுக்கிட்டா. சின்ன வயசுல நான் உன்ன மாதிரிதான் இருந்தேன். என் தாய் வளர்த்த நானும் இப்படி ஆகிவிட்டேன். சோட்டுக்குது உங்க அம்மா சோட்டு இருப்பான். மடையா ஐயா நண்பா என்னை வெற்ற என் மாதா யாரு? என் தந்தையார் யாரு தெரியுமா? பின்னாடி இருக்கும் அனைவற்ற பேர்களுக்கும் காலையில் சம்பளம் 1000 அதிகமாக கொடு. கைவலிக்கும் பாவம். நண்பா என் தாயா என் தந்தையார் யாரு? எங்க அப்பாவுக்கு 2 தாரம். ஓ 2 பொண்டாட்டி. சரி சரிங்க. யார் யார்? என் தாயாவட்ட குந்தமாதேவி மத்ராதேவி. யார் யாரு? யாருங்க? குந்தமாதேவி மத்ராதேவி. 2 தாய்மாரும் என் தந்தையார் ஜெகபல்லா புகழென்ற மகாவீர பிரதாபன். என் தந்தையார் வெண்மை திரேகமடைத்த பாண்டு மகாராஜன். தந்தையார். ஆமா சரிங்க.
பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமாதேவி பத்ராதேவிக்கும் நாங்கள் எத்தனை பேர் வந்தோம்? எத்தனை குழந்தைங்க சாமி? நாங்கள் எப்பேர் பட்டவர்கள்? எங்களை பற்றி உனக்கு முழுவதும் தெரியுமா? தெரியாது சாமி. 2 நாளைக்கு சுத்தி பார்க்கணும். என்ன சொல்ற? ஒரு பக்கம் இருந்து பார்த்தாலே தெரியுது. திருவண்ணாமலையில கிரிவலம் வர மாதிரி 2 நாளைக்கு. ஆழம் தெரியாத கால விடுற, இது ஆபத்திற்கு அறிகுறி. ஆள தெரியாத காலை விட்டா என்ன ஆகும்? நீச்சல் தெரிஞ்சா தப்பிச்சு, நீச்சல் தெரியலனா இந்த கரையில உட்காந்துக்கிட்டு தொமுக்கு தொமுக்குன்னு ஒரு கையில கொண்டு வச்சு மந்திரி மதிகுலத்து மன்னன் என் தந்தையாக ஒத்த பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமாதேவி பத்ராதேவிக்கும் நாங்க எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேர் சாமி? நீங்க எத்தனை பேரா? நாங்க ஒரே பிள்ளைதான். வாழைக்கு ஒரு உலை போல் உன் தாய்க்கு நீ ஒரே மகனா? அதுக்கப்புறம் ஆபரேஷன் பண்ணிக்கிச்சு எங்க அம்மா. அப்படின்னா ஆபரேஷன் பண்றது குச்சி வச்சுக்கிட்டு வரது. அப்படின்னா அது ஆஜிபத்தியில பண்ணுவாங்க. அப்படி இல்லப்பா, என் தாயாகப்பட்டவர் பெற்றெடுத்த நாங்கள் செல்வங்கள் எத்தனை பேர் தெரியுமா? நண்பா,